பொழுதுபோக்கு மையத்தில் மது அருந்திய அரசு ஊழியர்களில் 3 உட்பட 18 தனிப்பட்ட இஸ்லாமிய நபர்கள் ஜொஹூர் சமயத்துறை அமலாக்கத்துறையினரால் ஜொஹூர் பாரு மாநகரில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். இரவு மணி 11:30 அளவில் மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கையில் 4 வெளிநாட்டு பெண்களும் கைது பிடிபட்டனர். 1997 ஆண்டின் ஜொஹூர் ஷாரியா சட்டத்தின் 19வது விதியின் கீழ் மது அருந்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 3000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் வரை சிறை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். கைதானவர்களில் 11 ஆண்களும் 7 பெண்களும் அடங்குவர். அவர்களில் 14 பேர் உள்நாட்டினர் என்பதோடு 4 பெண்கள் சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த முஸ்லிம்கள் என இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஜொஹூர் மாநில இஸ்லாமிய சமயத்துறை தெரிவித்தது. தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள்.